மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு போயிட்டு இருக்கும்போது பையிங் சைடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ மார்க்கெட் இங்கே பாருங்க கண்டினியூவாக கீழே போயிருக்கு. இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே போயிருக்கு இல்லைங்களா? பிரேக் அவுட் கொடுத்து கீழே போன மார்க்கெட் ஏதோ ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து திரும்ப வந்து இந்த இடத்த எங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதோ மேலே போனதுக்கப்புறம் ஒரு செல்லிங் வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹையாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்து இந்த இடத்த வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்துட்டு யூட்டர்ன் போடுது பார்த்தீங்களா? அப்படி யூட்டர்ன் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹை மார்க் பண்ணிங்க பாருங்க. அதை எப்போ பிரேக் அவுட் பண்ணி மேலே போக ஆரம்பிக்குதோ அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இந்த இடத்த வந்து யூட்டர்ன் போடுச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்த வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் கீழே வந்து எப்போ யூட்டர்ன் போட்டு செகண்டா ஒரு ஹை வந்துச்சு பார்த்தீங்களா? அதை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்க ட்ரையல் பண்ணி மாத்திரணும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து நியூவா ஹையை வச்சுட்டு திரும்பவும் கீழே வந்து ஒரு லோவை வந்து செட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே சேஞ்ச் பண்ணும்போது உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆக உங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸையும் வந்து ட்ரையல் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஸோ எப்போ இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போற மார்க்கெட் கீழே வந்துட்டு நியூவா லோ வைக்காம ப்ரீவியஸ் லோ வந்து எப்போ டச் பண்ணுதோ அப்போ உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும், ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அது வரைக்கும் என்னன்னா உங்க ட்ரேடை வந்து